அதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, அவங்க வகுப்பு தாண்டி பள்ளியை தாண்டி நிறையா கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா கிளாஸ் போகிறாங்க எல்லாமே. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. எந்த நேரத்துக்கு என்ன பண்ணணும்னு அதை இப்போ நம்ம சொல்லித்தரலன்னா பின்னாடி அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. ஆனால் சொல்லி தரும்போது வர்ற இடையூறுகள் என்ன, அதுக்கு குழந்தை என்ன ரியாக்ட் பண்ணுது, அந்த வீட்டில் நீங்கள் இருந்திருந்தா என்ன செய்வீங்க, ஒரு சூழ்நிலையை பார்க்கணும். என் அப்பா எங்களிடம் நேரத்தை எவ்வாறு கணக்கிட்டு செலவழிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். நாங்களும் அவர் சொல்வதை கேட்டுத்தான் நடப்போம். அவரை எதிர்த்து ஏதாவது பேசினால் அவருக்கு பிடிக்காது. நேற்று காலை நான் எழுந்திருக்க தாமதமாய்விட்டதால் பள்ளிக்கு எப்பொழுதும் கிளம்புவதை விட மிகவும் அவசரமாக கிளம்ப வேண்டியதாயிற்று. அதனால் கோபமடைந்த அப்பா, இந்த வயதிலேயே உனக்கு நேரத்தை கணக்கிட்டு செலவிட முடியவில்லையா என்று காலையிலேயே அறிவுரை கூற ஆரம்பித்து விட்டார். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உன் நல்லதுக்காக தானே அப்பா சொல்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தாமதமாக எழுந்திருந்தாலும் நீ பள்ளிக்கு சரியான நேரத்தில் கிளம்பி விடுவாய் என்று அவருக்கு செய்து காட்ட வேண்டும். நீ தாமதமாக எழுந்திருக்கும் நாட்களில் அவர்களை தொந்தரவு செய்யாமல் நீயே உன் வேலைகளை செய்து கொள்ள வேண்டும். தாமதமாக எழுந்திருக்கும் நாட்களில் அவரிடம் பள்ளி விட்டு சென்றதும் ஏன் தாமதமாக எழுந்திருத்தாய் என்று காரணத்தை கூறி மன்னிப்பு கேட்க வேண்டும். என் தோழிகள் இந்த 4 யோசனைகளை கூறியுள்ளார்கள். எனக்கு குழப்பமாக உள்ளது. இத்தனை யோசனை கூறியும் அவள் குழப்பமாக இருக்கிறது என்கிறாள். இப்போது நாம் என்ன செய்வது? நாம் இவர்களிடம் கேட்டு பார்ப்போமா? சரியாக சொன்னாய். இதற்கு இவர்கள் மட்டுமே சரியான யோசனைகளை கூற முடியும். அப்படியானால் அவர்களிடமே கேள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களோ உங்களை சேர்ந்தவரோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று உங்கள் கருத்துக்களை உங்கள் பெயருடன் கீழே கமெண்ட் செய்யுங்கள். அவ்வாறு யோசனைகளை கமெண்ட் செய்பவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அதில் சிறந்த 5 யோசனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை கூறியவரின் பெயர் நமது வீடியோக்களில் இடம்பெறும்.